செக்கப்னு போன இடத்துல திடீர்னு லேபர் வார்டு போய் படுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் சொல்கிறேன். ஹலோ கைஸ், ஹாஸ்பிட்டல் செக்கப் போகலாமா? ஆக்சுவலாக வந்துட்டு மழை வர மாதிரியும் இருக்குது, வெயிலும் அடிக்குது, என்னன்னே தெரியல. கிளைமேட் ஏன் இப்போ இப்படி மாறிடுச்சுன்னே தெரியல. ஸோ நமக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு. ஆக்சுவலாக 8th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு அப்போவே. ஆனாலுமே இந்த 8th மந்தில் வந்துட்டு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. திடீர்னு நல்லா இருக்கேன், திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ போகிற வெளில வந்துட்டு நல்லா இருட்டிட்டு வர ஆரம்பிச்சுட்டு எப்படியும் மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறதுகளே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான மழை அடிச்சு பொழிஞ்சு. ஆஸ் யூசுவலா நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப் போவோம் 12 o'clock தான் கிளம்புவோம். ஆனா வந்துட்டு இன்னைக்கு நேரமே போகணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஜிசிடி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது குடிச்சு ஒரு 2 hours வெயிட் பண்ண வைப்பாங்க. அதனால இன்னைக்கு நேரமே போகணும். ஃபர்ஸ்ட் ஜிசிடி வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குமோ நினச்சேன், பட் இங்கே பரவாயில்ல. என்னன்னா ஒரு குளுக்கோஸ் பேக்கெட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த பேக்கெட்டை குடிக்க சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி. அது குடிச்சு 2 hours அப்புறம் மட்டும் தான் நமக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்துட்டு பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்னால் உட்காரவே முடியல. ஸோ என்ன வந்துட்டு 2 hours வந்துட்டு லேபர் வார்டில் போய் படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த லேபர் வார்டுக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்கும்போது சீரியஸாகவே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபீலிங்காகவும் இருந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 hours ஆன அப்புறம் பிளட் டெஸ்டும் கொடுத்துட்டு டாக்டரையும் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எல்லாமே நார்மல் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க, நீ வரும்போது ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு வேற டியூ டேட் நெருங்கியாச்சு. ஸோ பயமும் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லை, டேப்லெட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது, அதை வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம மதியம் ஆனனால பசிக்கும் ஆரம்பிச்சிட்டு ஸோ WCC கிட்ட போய் ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டல் செக்அப்னு வந்தாலே வெளியே போகாம நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம். ஸோ எங்கே போனோம்னு சொல்லிட்டு பார்ட் 2ல சொல்லேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை.